ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ். நாலு சப்ஜெக்ட்ல ஃபெயிலு, ஒரு சப்ஜெக்ட்ல பாஸா? மாமா இன்னைக்கு உன்னை பொளக்க போறாரு. அத பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் விட போறேன். பொன்ராஜ் ட்ரேடர்ஸ். செத்தா. அம்மா, ஐயோ. ஏ மாடு மாடா? மாடு மாதிரி எதுக்கு வந்து முட்டான்னு கேட்டேன். மாமா, நீ ஓடா உழைச்ச காசு இப்படி ஃபெயிலா போகுதே. ஃபெயிலா? கஸ்டமர் யாராச்சும் அக்கவுண்ட் வச்சு செட்டில் பண்ணாம விட்டாங்களா என்ன? யாரா இருக்கும்? எங்க அந்த லிஸ்ட்? மூஞ்சி, உன் தங்கச்சி மார்க் ஷீட்டை பொட்டலங்கட்டர் பேப்பரோட சேர்த்து சொருகி வச்சிருக்கா. என்ன சொல்ற? குடு. ஐயோ 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 ஐயோ, நல்லா படிக்கிற பொண்ணா ஃபெயில் ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த டீச்சர்களுக்கு மனசாட்சியே இல்ல. நான் படிக்கும்போது நான் இப்படிதான் ஃபெயில் ஆகறாங்க உணரமா? அப்பா, உலகமே இடிஞ்சாலும் உன் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டியே. கண்டுபிடிச்சிட்டாலே. குடு. இன்னைக்கு கச்சேரியை நானே வைக்கிறேன். எங்க வ? எதிபி, இங்க வா. சொல்லுங்க மைனி. வாங்க மேடம், வாங்க. என்னடி இது? ஆமா, என்னது இது? ஸ்டார்டிங்லயே நல்ல மார்க் எடுத்துட்டா எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்கண்ணே, அதான். அடா ஆமால, தங்கச்சி கரெக்டா தான் சொல்லுது. உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. இரு, நான் மாமா கிட்டே சொல்றேன். ஏய், எதுக்குடி அவருக்குலாம் ஃபோன் பண்ற? மைனி, எங்க அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல 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 இல்ல, நாள உன்னை நம்ப மாட்டேன். இரு, நான் மாமா கிட்ட போனை போட்டு இப்பவே சொல்றேன். காணா உணரமா, எதுக்குடி? இரு மாமா. ஹலோ மாமா, தீபியோட மார்க் ஷீட் பாத்தீங்களா? அந்த கொடுமையாமா கேக்குற? 4 பேப்பர்ல எஃப். ஃபேண்டாஸ்டிக் அம்மா. ஒரு பேப்பர்ல தான் பியா. ஏதோ போறான். அவளுக்கு தான் தமிழ் வராது இல்லம்மா, அதான் கம்மியா வாங்கியிருப்பா போல. ஏதாவது நல்ல டியூஷனா இருந்தா சேர்த்து விடுங்க. ஒடி பாவி. பாத்தியா என் தங்கச்சி எவ்வளவு புத்திசாலின்னு? இதுக்கு தான் அவளை நான் கிரிமினல் லாயர் படிக்க வச்சேன். ஐயோ மாமா, அவ கிரிமினல் லாயர்ல மாமா, கிரிமினல் தான் ஆவா. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? நானும் உன்னை போனா போதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க. இன்னைக்கு உன்னை க்ளோஸ் பண்ணிடுறாரு. எங்க இந்த கட்டை? டேய், என்னடா பண்ற? ரொம்ப நாளா தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன் என் எதிரிய. அதான் எலிய கொன்னுட்டேன். அந்த எலி உனக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? கடையில எலி இருந்தா கஸ்டமருக்கு தான் ஆபத்து. அதெல்லாம் உனக்கு தெரியாது, போ. லூஸ். ஹலோ, எங்க என்னோட எனிமி? அவன் உயிரோட இருக்கானா இல்ல ஓடிட்டானா? யார கேக்குறீங்க? அதான் அந்த பேட் வைப் கேரக்டர் திருச்செந்தூர் குரு. ஆல்ரெடி நான் உங்க அண்ணன் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேன். அந்த திருச்செந்தூர்கார போய் கதையை முடிக்க சொல்லி கோட்ரட் அப்படின்னு அவர் கையில ஒரு கட்டையை கொடுத்து அதுல அவன் பிளட் சாம்பிள் பண்ணி கேட்டிருந்தானே, எங்க என்னோட விட்டு கட்ட? ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நான் நிதானமா பேசுறேமா? ஏய், நான் யார் தெரியுமா? என் டாடி யார் தெரியுமா? தெரியாது. கிரேட் இன்சல்ட். என் டாடி எங்க என்ன வேலை பார்க்கறாரு தெரியுமா? கமிஷன் ஆபீஸ்ல கேட் செக்யூரிட்டியா இருக்காரு. என் டாடி நினைச்சாதான் கமிஷன் உள்ள போக முடியும். அது மட்டும் இல்ல, என் டாடி 8 டைம்ஸ், அதாவது 8 தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. எதுக்கு? டியூட்டி டயத்துல தூங்கிட்டாரு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என் கேர்ள் ஃபிரெண்ட் இன்சல்ட் பண்ண அந்த திருச்செந்தூர் குரு எங்க? ஐ நீட் ஹிஸ் பிளட் சாம்பிள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். செத்துருக்குமா? அடிச்சிடுமே. ஐயோ. நல்ல பருப்பும் மாப்பிள சம்பவம் போட்டு வளர்த்திருக்கீங்க அவன. இந்த கட்டையை என் கட்டை கிட்ட, இந்த கட்டையை என் காதலி கிட்ட கொடுத்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ற பாருங்க. பை சிஸ்டர். லூசா இவ. எனக்கு பாவம். அடியே பியூட்டி, உங்க அப்பனுக்கு நீ தான் 3வது பேட்டி, நானும் நாட்டி. இனி உன்னை வாட்ச் பண்றதா என்னோட என்னடா டியூட்டி. தனியா இருக்கே? அண்ணனும் மைனியும் இல்ல? அண்ணன் அக்காவும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. நானு உன்னை விட்டு தான் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. இரு அண்ணன் வரட்டும். மைனி வாங்குற ட்ரெஸ் விட டபுள் மடங்கு செலவு வைக்கிறேன். அதுதான் நடக்காது. ஏன்? அக்காவோட மாஸ்டர் பிளானே உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றதுதான். அப்பா, நீங்க மாடு மேய்க்க போல, காலேஜ் போலன்னு கேட்டேன். அப்பா, வாயை கொடுத்து நானே வாய் கட்டிக்கிறப்பா. எங்க விட்ட? 98 ரூபாய் ஆச்சு. இதோ இருங்கக்கா. 2 ரூபாய் சேஞ்ச் இல்ல. விக்ஸ் தந்துட்டுமா? தாங்க. என் தங்கச்சி வியாபாரம் பண்ற அழக பாரு. ஊர்க்கண்ணே பற்றும் போல இருக்கு.
அண்ணா ஆயில் பட்டி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கரெக்டா இருக்கான்னு செக் ஓ பண்ணிக்கிறியா? வந்துருச்சா? எவ்வளவு பொறுப்பா இருக்கா, பாத்து கத்துக்க. என்ன தீபி, காலேஜ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட போல. தீபி, ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? இன்னைக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க சவுண்டே இல்லாம எங்க போயிட்டு வரீங்க? ஒரு இளம் ஜோடி இந்த புனிதமான மாநகரத்துல சினிமாக்கு போயிருக்கலாம், பார்க்குக்கு போயிருக்கலாம், பீச்சுக்கு போயிருக்கலாம், ஏன் உனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடைக்கு கூட போயிருக்கலாம். கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றீங்க, கையில ஒரு கட்டப்பை கூட இல்ல. அக்கா பார்சல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹை தீபி, இந்தா இது உனக்கு தான். தேங்க்ஸ் மைனி. உங்க அண்ணன் கிட்ட கேட்டா எதுக்கு தேவையில்லாத செலவு, அதான் பீரோக்குள்ள அவ்வளவு துணி அடுக்கி வச்சிருக்கலன்னு சொல்லி என் வாயை அடைச்சிருவாரு. உங்க அண்ணன் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாமான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் ஆர்டர் போட்டேன். என்னதான் ரஜினி ஃபேனு விஜய் ஃபேன் மாதிரி சண்டை போட்டாலும் ட்ரெஸ்ன்னு வந்த உடனே 2 பேரும் ஒண்ணா இருங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க. ஆனா சாரி மைனி. ஏண்டி சாரி எல்லாம் கேக்குற? நீங்க என்ன வெளியே கூட்டு போலங்கிற கோவத்துல அவங்க குடிக்கிற தண்ணியில பூச்சி மருந்து ஆமா. அடி பாவி, என்னடி சொல்ற? ஐயோ, சும்மா சொன்னேன். உணரமா, எனக்கு பசி எப்பவுமே வந்துருச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடு? மாமா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி செய்யற அளவுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நான் இன்னைக்கு சிக்கன் கடை பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தேனா, அப்போ கோழி என்ன பார்த்து வா வான்னு கூப்பிட்டுச்சு. அதான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. கோழி வாவானா கூப்பிடுச்சு, பக் பக் பக்னு கூப்பிடல. உன்னை அப்படியே சும்மா சொன்னேன். சரி போயிட்டு கோழி மாதிரி ஓடி போய் அப்படியே பிரியாணி எடுத்துட்டு வா. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். அது கோழி பிரியாணியா இல்ல கொக்கரக்கோ பிரியாணின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். என்னைய அப்பாட்ட மாட்டி விடுறீங்க மைனி. இன்னைக்கு அண்ணன்ட்டு உங்களை பூசா வாங்க வைக்கிறேன். டே குரு, எஸ் மேடம். நான் சொல்றது சரியா? எப்படி? நோ நோ, ஆல்ரெடி அக்கா சமையல் நல்லா இருக்காது, நம்ம ஏன் நல்லா இல்லாம ஆக்கணும்? நான் சொல்றதை செய், உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ம், போறேன். இந்தா மாமா. வந்துருச்சா? சாப்பிடு. எப்படி இருக்கு? வாசனையே நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு. என் உணரமா, என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இவ்ளோ டேஸ்டா பிரியாணி சமைச்சிருப்ப. ஆமா, இந்த சிக்கன் பிரியாணில சாம்பார் பொடி தூணும்னு எப்படி தோணுச்சு உனக்கு? எந்த யூடியூப் சேனல் பார்த்து கத்துக்கிட்ட? ஓடு. நல்லா இருக்க. நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. இனிமேல் நீ பிரியாணி செய்யும் போது அந்த சாம்பார் பொடி தூவியா பிரியாணி செய்ய. நல்ல ஃப்ளேவர். சாம்பார் பொடியா? உன் கண்ணு மாதிரியா இருக்கு பாரு. வேணுமா? வேணாம், நீயே சாப்பிடு. ஏய், நான் சொன்னதை செஞ்சியா இல்லையா? என்னையே சந்தேகப்படுறியா? எல்லாத்தையும் போட்டேன். ஆ? எப்படி போட்ட? இப்படிதான். மாட்டிக்கிட்டோம். எண்ணெயில் கலப்படமா? என்னன்னே தெரியாத மக்கள். ஏய், ஏன்டி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இப்படி கத்துற? பொறுமையா படி. மாமா பாத்தியா மாமா, இப்பெல்லாம் எண்ணெயிலே கலப்படம் பண்றாங்க. ஆமாண்டி உணரமா, வீட்லயே எப்பலாம் பிரியாணின்னு தக்காளி சாதத்தை கலப்படம் பண்றாங்க. இதெல்லாம் கேட்க நான் இல்ல, என்ன பண்றது? மாமா உனக்கு கொழுப்பு தானே, வாய்க்கு ருசி ஆக்கி போடுற எண்ணெயை கலாய்க்கிறியா? கலாய்க்கிறியானே? தெரியாம சொல்லிட்டேன்டி. விளையாட்டு கூட சொல்லக்கூடாது போல. மாமா நம்ம கஸ்டமர்ஸ் யாருக்கும் இந்த கலப்படம் பண்ண பொருட்கள் எல்லாம் கொடுக்கவே கூடாது, சரியா? பாவம் அவங்க. உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த நேர்மை தாண்டி. சிஸ்டர், என்ன தெரியுதுங்களா? ஐயோ, என்னாச்சுங்க? ஒரு வாரமா எலி காய்ச்சல் சொல்லிட்டாங்க. அந்த திருச்செந்தூர்கார போய் ஒரு வினோத சந்தன் தெரியும், ஆனா அவன் பெருச்சாலி தெரியாம போச்சு. அதை விடுங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் 1000 சொல்லுவா, டாக்டர் லாயர் டாக்டர் 1000 சொல்லுவா. ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னா? திருச்செந்தூருக்கு ஒரு பாவமா, அவனை மண்டையை ஒடிச்சு மாவளுக்கு போட்டதான். நான் மண்டையை வச்சு நீ பாத்தியா? சரி அதை கூட விடு, பரிகாரம் பண்ணலாம், கோயிலுக்கு போமான்னு கேட்டேன். அதுக்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா. நல்லா ரசமலையா கொடுத்து வளர்த்தேன், ஆனா அவன் அல்வா கொடுத்துட்டு போயிட்டான்ல. சார் இருக்காரா? யாரு? திருச்செந்தூர் குரு. இல்லங்க. இல்லையா? அவளையும் காணோம் போச்சு. சரி வர. ஐயோ, எதுக்கு வந்தேன்னு சொல்லாமலே போறீங்க? எலி மருந்து வாங்க. சூசைட் பண்ண போறீங்களா? எலி காய்ச்சலுக்கு மருந்து. அதுக்கு நீங்க மெடிக்கல் ஷாப்க்குள்ள போகணும். ஆமால, அது என்னது? நான் வரேன். ஆச்சி குலோப் ஜாமுன் நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன வேணும்?
அவரு அதெல்லாம் விக்கிறது இல்ல. சொல்லுங்க என்ன வேணும்? இல்ல, எனக்கு அவரு தான் வேணும். அதுவா? உங்களுக்கு டேஸ்டே இல்லையா? குரு, ஆ உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்குடா. பொண்ணா? எந்த ஆப்ல பேசியிருக்கோம்? ஆ? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க நம்பர் கிடைக்குமா? நம்பரா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. 638291. நான் ஆபீஸ் போக 1 hour ஆகும். 1 hour கழிச்சு கால் பண்ணட்டுமா? நான் வேணா வந்து டிராப் பண்ணவா? half an hourலயே போயிடலாம். சரி கால் பண்ணுங்க. ஒருவேளை 2 hour கழிச்சு பண்ணா எடுப்பீங்களா? நீங்க 12 மணிக்கு வேணாலும் கால் பண்ணுங்க. உங்க காலை எடுக்கிறத விட்டுட்டு இந்த கடையில எனக்கு என்ன வேலை? பண்ணுங்க. போயிட்டு வரேன். உங்க பேர் என்ன? சிரிச்சிட்டு போறாங்க. கொழுப்ப பத்தியா? பச்சை என்னடி இப்பெல்லாம் நீ புக்க கையில எடுக்கிறத நான் பாக்குறதே இல்ல. படிக்கிற ஐடியா இருக்கா இல்ல யாருக்காவது நூல் விட்டுட்டு இருக்கியா? நூல் விடுறேனா? சீச்சி, அவ்வளோ ஈஸியா எல்லாம் உங்களை விட்டு நான் போயிட மாட்டேன். எங்க அண்ணன் எனக்கு சூப்பர் மாப்பிள்ளை பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங். யாரு? உங்க அண்ணன் சூப்பர் மாப்பிள்ள. அடப்போடி. ஏய், என்னடி உணரம்மா? என்ன சிரிப்பு? என் தங்கச்சிக்கு நானும் சூப்பர் மாப்பிள பார்க்க மாட்டேனா என்ன? உங்க அண்ணனுக்கு அவர் போட்டிருக்கிற சட்டையே ஒழுங்கா பார்த்து எடுக்க தெரியாது. இதுல உனக்கு சூப்பர் மாப்பிள்ள பாக்குறாரா? நீ ஒண்ணு கவலைப்படாத தீபி, நான் உனக்கு கொரியன் மாப்பிளையே பார்த்து வைக்கிறேன். ஐயோ வெக்கத்தை பாரு. அண்ணா 1 கிலோ ஆட்டாண்ணா. குரு 1 கிலோ ஆட்டமா எடுத்துருவா சீக்கிரம். வாயை குப்பிடிச்சா துப்ப வேண்டியதானா? வாயில வச்சிருக்க. அண்ணா 4 பாக்கெட் மேகி 2 பிரஷ் கொடுங்க. சரிண்ணே. குரு 4 மேகி எடுத்துருவா. இந்தாங்க, மொத்தம் 90 ஆச்சு. சரிங்கண்ணா. அண்ணா கம்ஃபர்ட் 1 லிட்டர். கம்ஃபர்ட் 1 லிட்டர் எடுத்துருவா. வந்துருவாங்க 250 ரூபா. சரிண்ணா. அண்ணா பே பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? வாயை திறந்து பேசு. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. ஒண்ணும் இல்லையா? வாடி வா. மாமா வலிக்குது, விடு மாமா. விடு மாமா. என்னடி ஒரு ஜாடி ஃபுல்லா குலாப் ஜாமுன் இருக்கு? ஆமா மாமா, தீபாவளி வருது இல்ல, அதான். ஆமா, இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கடையில இருந்தா பாக்கெட் எடுத்த? ஆமா, நம்ம கடையில இருந்தா எடுத்து செஞ்சேன். ஐயோ 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 ஐயோ, எத்தனை பாக்கெட் போச்சுன்னு தெரியலையே. மாமா அதெல்லாம் ஒண்ணும் போகல, ஒரே ஒரு பாக்கெட்ல தான் செஞ்சேன். ஒரு பாக்கெட்ல இவ்ளோ குலாப் ஜாமுனா? எப்படி மாமா? ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா தராங்களே, அப்போ ஒரு பாக்கெட் கணக்கு தானே. ஒன்னு வாங்க இன்னொன்னு ஃப்ரீ தானே? மாமா நீ சூப்பர் மாமா. இந்தா இன்னும் 4 பாக்கெட் எடுத்துக்கோ. இன்னும் 4 பாக்கெட் எடுத்துக்கவா? ஓகே மாமா. அக்கா பிக் பாஸ் பாக்குறீங்களா? ஆமாடா. பாத்தீங்களா யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களாம் இப்ப பிக் பாஸ்ல இருக்காங்க. நம்ம சாலினி சொல்றது தான் நிறைய பிரச்சனை நடக்குது. அப்ப நம்மளும் பிக் பாஸ் போயிடுவோமா? டேய், நம்ம ஷாலினி ஸ்டோர்ஸ்ல எங்கட பிரச்சனை நடக்குது? லூசு பைய. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி உள்ள போயிடணும்க்கா. அதான் நம்ம குடும்பத்துல இருந்து ஆல்ரெடி ஒருத்தர் பிக் பாஸ்க்குள்ள போயிருக்காரே. நம்ம குடும்பத்துல இருந்தா யாருக்கா? தோ இவர்தான்டா. இங்க இருக்காரு பாரு. என்ன முத்துக்குமரன் வாய்ஸ் மாதிரி இருக்கு? மாதிரி எல்லாம் இல்ல மாமா, முத்துக்குமரன் அண்ணனே தான். இங்க பாரு. ரொம்ப ஈஸியா ஆரம்பிச்சாரு. அட ஆமா, நம்ம முத்துக்குமரன் பிக் பாஸ் போயிட்டானா? அண்ணன் உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு அவ்வளவு தடவை ஃபோன் பண்ணிருக்கு, ஆனா நீ எடுக்கவே இல்லையா? ஆமாண்டி, மார்க்கெட் போயிருந்தேன். திரும்ப நான் ஃபோன் பண்ணா அவன் எடுக்கல. ச்சே, ஏதோ ஒண்ணு. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன், பாசக்காரன், தமிழ் பற்று அதிகம் உள்ளவன். அவன் ஜெயிச்சுட்டு வரட்டும், ஷாலினி ஸ்டோர்ஸ் கூப்பிட்டு ஒரு விருந்து போட்டுடலாம். ஓ கண்டிப்பா வச்சிருவோம். அண்ணே சொல்லுங்க சார், என்ன வேணும்? அண்ணே முன்ன லீவ் வேணும்னே. டேய் நீயாடா? வியாபார நேரத்துல உனக்கு என்ன லீவு? டி-ஷர்ட்டை கழட்டி போட்டு உள்ள வா.
அண்ணே. தீபாவளியே 31ஆம் தேதி தான், அதுக்குள்ள உனக்கு 3 நாள் லீவ் வேணுமா? அண்ணே என்னென்ன விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணே மத்த எல்லாருக்கும் 31ஆம் தேதி தான் தீபாவளி. அண்ணே இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸுக்கு 27ஆம் தேதி தான் தீபாவளி, திருவிழா, பண்டிகை எல்லாமே. இல்ல புரியல. அண்ணே தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநில மாநாடு, அந்த மாநாடு மட்டும் நடக்கட்டும்னே. அப்புறம் தமிழ்நாட்டை எல்லாரும் தளபதி நாடுன்னு தான் சொல்ல போறாங்க. டேய் நம்ம வியாபாரிங்களா அவங்கள நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கோம்டா. எதுவா இருந்தாலும் 2026ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கோ. இப்போ என்ன உனக்கு மாநாடு போனா அவ்வளவுதானே? போய்க்கோ. சரிண்ணே. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? மட்டன் குழம்பு, தலைக்கறி வறுவல், அவிச்ச முட்டை. கேக்கும் போதே நாக்குல எச்சி ஊறுதே. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடு. முதல்ல டிஃபனை சாப்பிடு, அப்புறமா ஸ்வீட் தரேன். ஓனரம்மா, எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும், உனக்கு தெரியாதா? கறிமுக்கு கொடுத்துட்டியா? காலையிலேயே குரு கிட்ட சொல்லி கொடுத்து விட்டுட்டேன் மாமா. அருமையா இருக்கே. வழக்கம் போல சூப்பரா இருக்கு. தம்பி குலோப் ஜாம் மிக்ஸ் இருக்கா? இருக்கு. என்ன வேற? ஆச்சி பாயாசம் மிக்ஸ் இருக்கா? ஆச்சி பாயாசம் மிக்ஸ். இந்தாங்க. அதிரசம் பாக்கெட். அதிரசம் பாக்கெட்லாம் விக்கிறது இல்லையா? இந்த அதிரசம் இருக்கே தம்பி. இது விக்கிறதுக்கு இல்ல, நான் வீட்லயே செஞ்சது. அப்படியா? பண்டிகைனா அக்கம் பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பலகாரமா கொடுத்து ரெப்பிடுவாங்கம்மா. ஆனா இங்க வந்த பிறகு நானே சமைச்சு நானே சாப்பிடுறது இருக்கு தெரியுமா? பெரிய கொடுமையான விஷயமா. இதுவும் உங்க ஊர் மாதிரி நினைச்சுக்கோங்க, நாங்களும் உங்க சொந்தம்னே நினைச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம்மா. இந்தாங்க ஐயா, எடுத்துக்கோங்க. மாமா என்ன இந்த தடவை தீபாவளி வியாபாரம் நல்லபடியா போச்சுல்ல? நல்லாதான் போச்சு. ஆனா இன்னும் நல்லா போயிருந்தா இருக்கிற பிரச்சனையை முடிச்சு விட்டுருக்கலாம். அவ்வளவுதான். நீ எங்க விட்ட? அத மொத்தத்தையும் வழிச்சு செலவு பண்ணிட்டியே. எனக்காக செலவு பண்ண? உனக்காக தானே பண்ண. வணக்கம் பங்காளி. என்ன பங்காளி, தீபாவளி பட்டாசு எடுத்ததும் பலகாரம் தின்னதும் இன்னும் ஜீரணமாகலையா? பகுடி காசு உனக்கு கொடுக்கலன்னு குத்தல்ல வந்திருக்கியா? ஐயோ பங்காளி, நீங்க கொடுக்காம இருக்கிறதா நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பனா தான் அடிக்கடி வந்து தேள் முறை கொட்டும். இப்போ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சுமூகமா முடிஞ்சிடும்ல. அதனால நீங்க பொறுமையா லேட்டாவே கொடுங்க, சரியா? அப்புறம் பங்காளி. தம்பி என்னப்பா வியாபாரம் பண்ற இடத்துல சலமல் பண்ணிட்டு இருக்க? யோ பெருசு, கடைக்கு வந்தம்மா, பொருளை வாங்கினம்மா. கஸ்டமர்கிட்ட எதுவும் பேசுற வச்சுக்காத. முதல்ல இருந்து கிளம்பு. ஆளை ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இவ்வளவு பேசுறியே, உனக்கு சொந்த ஊர் அது? திருநெல்வேலி. ஏன் திருநெல்வேலி? சரி, திருநெல்வேலியில எங்க? மீனாட்சிபுரம். அந்த மீனாட்சிபுரத்துல மசூதி இருக்கு பாத்தியா? மசூதிக்கு பின்னாடி இருக்கிற பச்சை கலர் வீடு இருக்குல்ல, அதுல முதல் வீடு என் வீடு தான். அதுக்கு என்னங்கிறீங்க? நீங்க செட் பண்ணாலா? நாளா ஒன்னும் செட் பண்ணல. முதல்ல இருந்து கிளம்பு. கஸ்டமர் கிட்ட சண்டை போற வச்சுக்காத. ஒரே சும்மா கோச்சிட்டே இருக்கீங்க. தரேன் தம்பி. தம்பி பேசுங்க. யாரு பேசுங்க தம்பி. ஹலோ. டேய் பசுபதி பேசுறேன்டா. அண்ணே நீங்களா? 2 நிமிஷம் தான் டைம். அவனை அங்கேருந்து கிளம்புற. வாய் கூட உனக்கு என்னடா பிரச்சனை? அவனை சிட்டுக்குருவி மாதிரி பறந்து போற. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? ஐயோ அண்ணா 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 தெரியும்ண்ணே. சரிண்ணே, ஓகே. புரிஞ்சதுல? நீங்க சொன்ன மாதிரி நல்லா வச்சுக்க. ஆமா ஆமா. சரி பாய்ட்டு. சரி நான் கொடுத்துறேன். பாய். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் உறவுக்காரங்களா? அப்ப நீங்களும் பங்காளியும் பங்காளி ஆயிட்டாரு. என்ன பங்காளி, நான் வரட்டுமா சிட்டுக்குருவி மாதிரி? டேய் கிளம்புடா. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும். மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆச்சி மசாலா வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ், பவர்ட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.